கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, அன்னை மரியாளிடத்தில் வந்து ஜெபிப்பதால் என்ன பயன் என்று பார்க்கும் பொழுது பல பயன்கள் நாம் சொல்லலாம். அங்கே போனால் எனக்கு என்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகின்றது, என்னுடைய நோய்கள் என்னை விட்டு அகன்று போயிட்டு என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது, குடும்ப சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. பல விதத்தில் அன்னை மரியாளிடத்திலே பரிந்துரை தேடுவதால் நடப்பதை நாம் அனுபவித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு இந்த படிப்பினை, கிறிஸ்தவர்கள் the basic identity of a Christian is a spirit-filled person. ஆவியிலே நிறைந்திருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு படிப்பினை. அப்போ இந்த ஆவியானவர் எப்படி நமக்கு சீக்கிரமாக இந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும், வளர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு ஈஸி வழி ஒன்று இருக்குது. அதுதான் அன்னை மரியாள், பரிசுத்த தேவதாய் அன்னை மரியாள். நீங்கள்லாம் இருக்கிறீங்க, கேட்குதா? எல்லாத்துக்கும் கேட்குதா? சொல்கிறது கேட்குதா? அது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன? அப்போது இந்த அன்னை மரியாள் இடத்துல நம்ம இந்த ஜெபமாலை சொல்கிறதும் சரி, அல்லது இந்த தேர் பவனிகள் இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன பயன்? இதில் ஆரம்பத்தில் நம்ம ஜெபமாலையிலேயே நம்ம என்னென்ன சொல்கிறோம்? ஜெபமாலை எப்படி ஆரம்பிக்கிறோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது யார் சொல்லி கொடுத்தது? ஆக்சுவலாக யார் சொல்லி கொடுத்தது? அது கேட்டிசம் டீச்சர் இல்லையா? வானதூதர் சொல்லி கொடுத்தது. ஓகே. இன்னொன்று இருக்குது, புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கீங்களுக்கு. இது யார் சொல்லி கொடுத்தது? தெரியலையா? இது தெரியாமல் இத்தனை நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? இது யார் சொல்லி கொடுத்தது? அதாவது அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் உடைய பிரசன்னம் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கே பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் இருக்கும். பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அப்போ அன்னை மரியாள் இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ எங்கே இருக்காங்க சொல்லுங்கள். கெபி கை கட்டினீங்கன்னா அடி வாங்குவீங்க. இப்போ எங்கே இருக்காங்க? நம்மளோட இப்போ எங்கே இருக்காங்க? அன்னை மரியாள் இப்போ எங்கே இருக்காங்க? திருப்பலியின் பொழுது அன்னை மரியாளுடைய பிரசன்னம் பலிபீடத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கும். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அதாவது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது, இங்கே தான் இருக்காங்க, இங்கே இந்த இடத்துல. திஸ் இஸ் ஹர் பிளேஸ், இதுதான் அவங்களுடைய இடம். அப்போ ஒவ்வொரு திருப்பலியிலையும் இது உண்டான்னு கேட்டிங்கன்னா இது உண்டு. அப்போ எங்கெல்லாம் இயேசுனுடைய பிரசன்னம் உண்டோ அங்கே மாதாவினுடைய பிரசன்னம் உண்டு. எங்கெல்லாம் மாதாவினுடைய பிரசன்னம் உண்டோ அங்கே ஆவியானவருடைய பிரசன்னம் உண்டு. ஏன் ஆவியானவர் அங்கே வராங்க? ஏன்னா அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியாருடைய மணவாட்டி, பிரைட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போது இந்த தேவதாயை பரிந்துரை நாம் நாடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆவியானவருக்குள்ள அபிஷேகம் உண்டாகுமா, ஆசீர்வாதம் உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டாகும். அதனால தான் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள், ஒரு 10 மணி இந்த விரலுக்குள்ளார அப்படியே ஓடி அந்த பக்கம் வரதுக்குள்ளார குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது கொட்டாயி விடுவோம். ஆமாவா இல்லையா? ஃபாதர் 3 இல்லை ஃபாதர், நாங்கள் 10 மணிலேயுமே கொட்டாயி வரும் ஃபாதர். அப்படி தான் வரும். ஏன்னா என்ன காரணம்னா, நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் வேறு அழகையினுடைய ஆதிக்கம் உங்கள் குடும்பத்தில் குறையும், தனிப்பட்ட வாழ்விலே குறையும். எனவே அதிலிருந்து அந்த அவஸ்தையிலே அந்த நிலைமையிலே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில சின்ன தொந்தரவுகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். சரி, ஓகே. இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளாக நீங்கள் போயிட்டீங்க. என்ன இந்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார்? ஏன்னா அன்னை மரியாள் ஆவியானவரை பிரிக்க முடியாது, உண்மையாகவே பிரிக்க முடியாது. அப்போ என்ன இந்த ஆவியானவர் நமக்குள்ளார கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதலாக ஆவியானவர் நமக்கு சான்று பகர துணை நிற்பார். முதல் வாசகத்தில் கேட்டீங்க பாருங்க, யாரும் பேசக்கூடாது, இயேசு பற்றி பேசுனீங்கன்னா முடிஞ்சிங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஆனால் திருத்தூதர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் அனுபவித்ததையும் சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. we couldn't contain ourselves. எங்களால் இருக்க முடியாது, அதனால் நாங்கள் சொல்லியே தான் ஆகணும். நாங்கள் இந்த நாங்கள் பார்த்ததை நாங்கள் சொல்லியே ஆகணும், பறைசாற்ற வேண்டும். நற்செய்தி வந்தீங்கன்னா அதே தான், உலகெங்கும் சென்று எல்லா மக்களிடத்திலும் நற்செய்தி அறிவிங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க. இந்த நற்செய்தினா என்னது? முதல்ல நல்லது, எல்லாமே நல்லது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், எவ்ரிதிங் இஸ் குட். அதுதானே நற்செய்தி. அப்போ அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாமும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் என்றால் முதலாக இந்த பார்த்தது, இந்த அனுபவித்தது, கண்டதை நாம் பறைசாற்ற வேண்டும். இதுதான் நற்செய்தி. வாட் யூ ஹவ் ஃபெல்ட், வாட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், கோ ஷேர் இட் வித் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுதான் நற்செய்தி. அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பறைசாற்றலுக்கு துணையாக நிற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர். அவர் தான் அந்த தைரியத்தை கொடுக்கறதே. திருத்தூதர் பணிகளிலிருந்து 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லும். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையால் பெற்று எருசலேமையும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பார்த்தீங்களா? தூய ஆவி வரும்பொழுதுதான் இந்த சாட்சிய வாழ்வுக்கு நாம் ப்ரொமோட் ஆகும். இல்லாட்டி இப்படியே தான் இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்கும். இது முதல் நிலைப்பாடு. ரெண்டாவது இந்த அபிஷேகத்தில் நாம் வளரும் பொழுது அன்னையோடு இணைந்து நாம் அப்படியே இந்த அபிஷேகத்தில் உயர்ந்து வரணும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வித்தியாசம் இருக்கும். வயசு எவ்வளவு? 75. ஆன்மீகம் 1.5 வயசு, மூக்கொழுக்கிட்டு இருக்கும், இப்படி இருக்கும். இவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அப்போ இதுலேயும் நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்னா இதில் ரெண்டாவது நிலைப்பாடு என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புது பிறப்பாக மாற்றுகிறார். ஆவியானவர் தான் நமக்கு புது பிறப்பு கொடுக்கிறார். புது பிறப்பு அப்படின்னா என்ன? பழையதை களைந்து புதியதை நாம் தழுவுதல். பழையதை களைந்து புதியதை தழுவுதல். அப்போ நியூ கிரியேஷன், ஒரு புது படைப்பாக மாறும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் புது பிறப்பாக மாறுவது விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். ஆண்டவரின் ஆவி உன்மீது வலிமையோடு வரும். அப்போ நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். வேற மனிதனாக மாற்றப்படுவாய். வேற மனிதன் என்னது? ஹேர் ஸ்டைலை மாற்றிடுவோமா? ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுறதா? இல்லை. நம்முடைய நடத்தை, நடைமுறைகள், இதில் மாற்றம் ஏற்படும். நல்லா தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிக்கிற ஆள் ஒரு மனுஷனா என்ன ஆட்டுக்குட்டி மாதிரி நல்லா இருப்பார். சண்டைக்கோழியாக இருக்கிற வீட்டில் தாய்மார்கள் நல்லா அப்படியே அழகாக கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. நல்ல சொன்ன பேச்செல்லாம் கேட்டு ஒரு அடக்க ஒதுக்கத்தோடு இருப்பாங்க. அப்போது இது எப்படி சாத்தியம் என்று பார்த்தோமெனில், ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நீயும் அந்த நிலை ப்ராஃபெட்டிக் ஃப்ரென்சி, ஒரு பரவச நிலை அடைந்து அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வளர்த்தெடுக்கப்படுகிறோம். இது யார் எப்படி சாத்தியம்? இது பரிசுத்த ஆவியார் கொண்டு வரக்கூடியது. It's only the Holy Spirit will bring transformation into our lives. மாற்றம் யாரால் சாத்தியம்? ஆவியானவருக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். எனவே தான் அன்பு சகோதர சகோதரிகள், நமக்கு பார்த்தீங்கன்னா அனுதின வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு உள்போர்கள், மனப்போர்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இதில் திடீர்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். திடீர்னு கோபம் வரும், திடீர்னு திட்டுவாங்க, திடீர்னு மனநிலை மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் உங்களை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க, நாளைக்கு ஹூ ஆர் யூன்னு கேட்பாங்க. இப்படியே மாறும். இப்படியே மனநிலை ஒரே நிலைமையில் இருக்கவே இருக்காது, நிலைப்பாடு மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா, பலவிதமான தொந்தரவுகள் ஒரு நெருக்கடி கொடுக்கும் பொழுது உடனே சிதறடிச்சு விட்டுருவோம், எல்லாம் சின்ன விதமாக போயிடும். அப்போது ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது
எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைச்சு, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவில் நாம் புது பிறப்பாக மாற்றம் பெறுகிறோம். இது அன்னை மரியாளோடு இணைந்து நிற்கும்போது நடக்கக்கூடிய இரண்டாவது அற்புதம். மூன்றாவதாக, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நடக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆவியானுடைய அபிஷேகம் கிடைச்சிருச்சா? நான் முடிக்க போகிறேன். நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பலை, நான் முடிக்க போகிறேன். இது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆவியானவரோட அபிஷேகம் கிடைச்சிருக்கா? மைக் ஒர்க் ஆகலையோ? ஹலோ, கிடைச்சிருக்கா இல்லையா? எப்போ கிடைச்சது? தூங்கும்போதா? ஞானஸ்தானத்தில் தான் நீ கண்ணே திறக்கலையே. யாரோ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதை வச்சு தானே நீ வண்டி ஓட்டுற. சும்மா சொல்லக்கூடாது. ஞானஸ்தானம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே தண்ணி ஊற்றிட்டாங்க, ஏன்னு 2 அழுகாச்சி எழுதுனீங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். உறுதி பூசல், வெரி குட், உறுதி பூசல். அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குதா? அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை ஃபாதர், இவ்வளோதான். உறுதி பூசலில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவருடைய அபிஷேகம் இது என்ன? அதாவது இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க, உறுதி பூசல் எனக்கு ஆவியானவர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நானும் நம்புகிறேன். என்ன, இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, இந்த கேள்வி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடியும். என்ன, நம்ம பூசை கண்டினியூ பண்ணுறோம். இந்த தெளிவாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட ஆவியானவர் மெய்யாகவே அசைவாடுகின்றார் என்பதற்கு சாட்சி என்ன? What is the proof of the Holy Spirit is dwelling in you? என்ன சாட்சி? நீங்கள் அங்கிருந்து பேசலாம், எனக்கு கேட்கும், பேசுங்க. என்ன சாட்சி? ஃபாதர், திடுதிப்புன்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன ஃபாதர் நான் சொல்கிறேன்? பங்கு சாமியார் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் தான் சாட்சி, வேற ஒன்றும் கிடையாது. உறுதி பூசுதல், அதாவது ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னீங்க, நானும் ஒத்துக்கிறேன், உண்மைதான், ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டோம். அதற்கு என்ன சாட்சி? வாட் இஸ் த ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்? ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது என்னென்ன நடக்குது? ப்ரூஃப். தூக்கம் வருது. ஆமாம், இப்போ ஒரு சாமியார் இங்கே நிற்கிறது, இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது ஆவியானவருடைய கண் பார்வையில் பார்க்கும்போது 3 சாமியார் நிற்கிற மாதிரி தெரியும் இல்லையா? தரிசனம். ஓகே, வேற என்ன? என்ன சாட்சி? இப்போ வந்து இப்போ ஒரு வேற ஒரு மனுஷன், ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவம் கிடையாது, அந்த ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் சொன்னீங்க ஆவியானவர் சொன்னீங்களே சார், மேடம் நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிறாங்களுக்கு என்ன மேடம் ப்ரூஃபு? என்ன சாட்சி? என்னது? சொல்லு தைரியமாக சொல்லு. 2வது தடவை கேட்டால் சவுண்டு போயிடுது, என்ன பண்ணுறது? சொல்லு. வாட் இஸ் அ ப்ரூஃப்? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் யாருக்குமே இல்லையா? ஒரு ப்ரூஃப் இல்லையா? அப்போ சும்மா இத்தனை நேரம் டக்காலிட்டி விட்டுட்டு இருந்தீங்களா? போய் சொல்லிட்டு இருந்தீங்களா கிட்ட? என்ன ப்ரூஃப்? ஆவியானவர் உங்ககிட்ட இருக்காங்க, என்ன ப்ரூஃப்? தெரியாது. சரி, இப்போ நானே சொல்லிட்டா? நீங்கள் பேசினா தான் நான் அடுத்தது பேசுவேன். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு இல்லைன்னு தெரியுது, இப்போ முடிக்கிறது பார்த்தாலே தெரியுது நல்லா மாட்டிட்டீங்கன்னு. சொல்லுங்கள், ஏதாவது என்ன ப்ரூஃப்? ஆவியானவர் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார், அசைவாடுகிறார். ஓகே, உறுதி பூசல் வழியாக உள்ளே வந்துட்டாருங்க, ஏற்றுக்கிறேன். என்ன ப்ரூஃப்? வாட் இஸ் அ ப்ரூஃப்? இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே நாளைக்கு கேட்டிசன் கிளாஸுக்கு உடையாப்பட்டிக்கு வந்துடணும். என்ன? அதாவது அன்பு சகோதர சகோதரிகளை, அனுதின வாழ்க்கையிலிருந்தே எடுத்து சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய முன்மாதிரியான காரியங்கள் என்ன, இதெல்லாம் நல்லா ஒரு போயிட்டுருக்குது. அந்த பணியையும் உங்களையும் யாராவது ஒரு சிலர் வந்து கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி அதை வந்து இதெல்லாம் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி விதி எழுதி உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் உந்துகிறார்கள் என்றால்
அதுதான் மெய்யாகவே ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடுகிறார் என்பதற்கான சாட்சி. வேற ஒன்றும் கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு மிக ஜூனியராக இருக்கிற ரொம்ப குட்டி பையனோ பொண்ணோ உங்களை கேவலப்படுத்துவான், என்ன உங்களை அவமானப்படுத்துவாங்க. உங்களுக்கு சின்ன பொண்ணாக இருக்கும், சின்ன பையனை உங்களை அவமானப்படுத்துவோம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு போய் அடிக்கிறதோ வீராப்பு காட்டுறதோ அதல்ல. அதனுடைய ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் இஸ் நாட் தேட். அதல்ல. அதை கையாள வேண்டிய முறை அதுக்கு வேற ஒரு இது இருக்குது. அதுதான் இந்த நீங்கள் செய்யக்கூடிய நற்பணிகள், நீங்கள் செய்யக்கூடிய முன்மாதிரியான காரியங்களை யாராவது கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி அதையெல்லாம் உந்தி தள்ளி கீழே போட்டுட்டு இருக்காங்க, மிதிக்கிறாங்க அப்படின்னா ஆவியானவர் மெய்யாகவே அந்த இடத்திலே அசைவாடுகிறார், உங்கள் மீது அசைவாடுகிறார் என்பதற்கான 100% ப்ரூஃப் அதுதான். எப்படி ஃபாதர் இது அப்படின்னா, உலகத்தினுடைய படிப்பினையும் சிந்தனையும் போல அல்ல ஆவியானவருடைய நடத்தையும் அவருடைய வழி நடத்தலும் எதிரும் புதிருமாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே உங்களுக்கு பூராமே மாலை மரியாதையும் கார்பெட்டும் வெல்கமுமாக கிடைக்கிது அப்படின்னா, வேறொரு பக்கம் கேவலப்படுத்திட்டு இருக்காங்கன்னா அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்ட தருணம். அந்த நேரத்தில் தான் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். சவுல் பவுலான பிற்பாடு உலகத்தின் முன்பு சவுலாக சென்ற பொழுது சிவப்பு கம்பளம் விரித்து சவுலை வரவேற்றார்கள். சவுலே, நீ தான் உன்ன மாதிரி ஆளத்தையா தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அவரை வரவேற்றது. அவருக்கு தனித்துவமான ஒரு இறை அனுபவம் கிடைத்த பிற்பாடு அவர் பவுலாக மாறிய பொழுது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் வித்தியாசம். அப்போது ஆவியானவர் மெய்யாகவே அசைவாடுகிறார் என்றால் இந்த பரிசுத்த ஆவியனுடைய ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கான அத்தாட்சி ப்ரூஃப் இதுதான். அவங்க சும்மா உங்களை கேவலப்படுத்துவாங்க, நீங்கள் செய்கிற பணி சும்மா உங்களை அடித்து குறை வச்சுட்டே இருப்பாங்க, கேவலப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அதனாலேயே பின்வாங்கி இனிமேல் நான் பாட்டு பாட மாட்டேன், வாசகம் வாசிக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் காரணம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டீர்களெனில் ஆண்டவர் தாமே நமக்கு முன்னெடுத்து இதை வழிநடத்தி கொடுப்பார். அப்போது இதனுடைய தெளிவு எங்கே பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பேதுரு கொடுக்கக்கூடிய படிப்பினை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். பிறர் உங்களை பற்றி வசை கூறும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன்? என்ன காரணம்? ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். பார்த்தீங்களா? கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி அந்த நேரத்தில் தான் உங்கள் மீது வந்து தங்கும். ஏன்னா அதுதான் அடையாளம். உங்கள் மேல் உண்மையாகவே ஆவியானவர் அசைவாடுகிறார் என்றால் இதுதான் அதுக்கு அடையாளம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாள். ஏன்னா பொதுவாகவே முதல் சனிக்கிழமை தான் நம்ம எல்லாருமே ஒன்று கூடுவோம். இன்றைக்கி இந்த நாள், இந்த மாதம் அது ஒரு பெரிய சனிக்கிழமையாக போனதுனால அன்றைக்கி திருப்பலி எல்லாம் ஒன்றும் இருக்காது. எனவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம். பெரிய பெரிய இதெல்லாம் எனக்கு பார்த்து டயர்டாயிருச்சு. இதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காத்தோட்டமாக எல்லோரும் அப்படியே நல்லா உட்காந்து ஒரு திருப்பலி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உண்மையாகவே. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை இன்னும் பெந்தகோஸ்தைக்காக இனிமேல் நம்ம எல்லாம் தயார்படுத்துகிறோம். ஏன்னா நாளைய தினம் இறை இறக்கத்தினுடைய ஞாயிறு, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிறெல்லாம் அப்படியே மாறி மாறி வந்து கடைசியில் பெந்தகோஸ்தைக்காக நாம் தயார்படுத்தக்கூடிய நாட்கள் இதெல்லாம். அதனால தான் அன்னை மரியாளும் ஆவியானவரை பற்றி உள்ள ஒரு படிப்பினையை உங்களுக்கு முன்வைத்தேன். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த நேரத்திலே இந்த திருப்பலி வழியாக நாம் வேண்டுவோம். அன்னை மரியாளுடைய மாபெரும் பரிந்துரை வழியாக நாமும் நம் குடும்பமும் ஆவிக்குரிய அந்த வரங்களினால் வளர்ச்சி பெற்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டுமாய் ஜெபித்த வண்ணம் தொடர்ந்து இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.